வயிற்று அடிக்கிற கிளப்பாதீங்க. என்ன அடிக்குமா? நீ ரவுசர் போட்டிருக்கேன், நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்பல மாட்டிக்கு போகுது. என்ன சினிமா மோகம்னே? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்மளுக்கு ஆட தெரியாதா, பாட தெரியாதா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா? என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. ஓ, சிங்கப்பூர் பணம். இது அண்டாவ காரணமா? டேய் சொன்னா கேட்டி. உன் வேலையை பதறாத. ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்போ வருவ? டேய் சொன்னா கேட்கலையா? கம்முனு. கூத்தெல்லாம் எவளே அப்படியா? கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ. என்னடா இது? பேர் சொல்லுமா? என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்க போறாங்க? என்னங்க? வெட்டில கைய வச்ச, கைய வெட்டில வைக்கிறா. அவசரப்படாத. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா. வர சீக்கிரமா. எந்திரா டேய். என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கைய கீழ. இல்லண்ணே, அது நடந்தத பாத்துப்பாங்களோ? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பட்டி வந்திருக்கு. இல்லங்க அக்கி. அதான்டா பாய் சிக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குவாரு. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு? தமிழ்ல நம்ம இருடா போ. வரட்டுமா? வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெளில பாத்தியாமா? பின்னால நின்னு சுரண்டி கூப்பிடுறான். போடா. என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. உன் மூளை தர வரிசையா கசா பண்ணி கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அவசரம் போய் குழம்பு வைக்கிறேன். இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாப்பா. சினிமாவில் சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்போ ஜனங்க நம்மள பாக்க மாதிரி வச்சுக்குவா. நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். இந்த நொஞ்சையும் நொஞ்சையும் எனக்கு எரிச்சு பாத்துக்க. விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க. நாயை காட்டுங்க. புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரி பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே.